வணக்கம் நண்பா. பெரிய போட்ட முட்டு குடுத்து தரையில நிப்பாட்ட போறோம். பார்க்கலாமா? என்னடா ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிடாதீங்க. இப்ப பெரிய போட்டெல்லாம் இருக்குல்ல. போட்ட வந்து நம்ம வந்து கரைக்கு ஏத்துவாங்க ரிப்பேர் பண்றதுக்காக. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா, அதிகபட்சம் தெரியும். இந்த பலூன் மூலியமா தான் அந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல. இந்த பலூன் மூலியமா தான் மேல ஏத்துவாங்க. மேல ஏத்துன பின்னாடி அந்த பலூன எடுத்துறணும்ல. ஏன்னா வேற போட்ட ஏத்துறதுக்கு. அதுக்காக தான் முட்டு குடுக்குறதுன்னு சொல்லுவோம். இத வந்து முட்டு குடுக்குறது, இல்ல சப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய பலகைகள கீழ வப்பாங்க. அதாவது போட்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரையவே கீழ வந்து எங்கெங்க தேவையோ இந்த மாரி பெரிய பலகைகள வச்சு சைடுல வந்து முட்டு குடுக்குறேன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக தென்னை மரம் இருக்குல்ல, அந்த தென்னை மரத்த வந்து வெட்டி வெட்டி ஆ அத வந்து யூஸ் பண்ணி தான் இந்த போட்டு எல்லாத்தையுமே சப்போர்ட்டிவா வச்சு அந்த பலூன் எல்லாத்தையுமே எடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த முட்டு குடுக்குறதெல்லாம் நம்ம வீடியோல வந்து அதிகபட்சம் காட்டுனதில்ல. காட்டினாலும் வீடியோவோட எண்டுல இருக்கும். 40 நிமிஷம், 50 நிமிஷம் வீடியோல. ஸோ அதிகபட்சம் யாரும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அதுக்காக தான் இத ஒரு செப்பரேட்டிவா ஒரு வீடியோ வந்து தனியா குடுப்போம். செப்பரேட்டா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நண்பா. தெரியுதுங்களா? ஸோ தேவையான அளவு அந்த முட்டு வந்து அந்த தென்னை மரத்தோட தூண் வந்து எவ்வளவு இருக்கோ, அத பொறுத்து அந்த பள்ளத்த தோண்டி, அத வந்து முட்டு குடுத்து வைப்போம். அந்த போட்டோட சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு. எல்லாம் வச்ச பின்னாடி தான் பலூன வந்து ரிலீஸே பண்ணுவாங்க. அதுவரையும் காத்து இருக்கும். ஏன்னா, திடீர்னு வந்து அந்த ஹெயிட் வந்து திடீர்னு மேல ஏறுற மாரி இருக்கும். இல்ல கம்மி பண்ற மாரி இருக்கும். அந்த நேரங்கள்ல காத்த வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா நண்பா? ஸோ இந்த மாதிரி தான் ஏன்னா தரைக்கு வந்த பின்னாடி போட்ட எப்படி நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இந்த பலூனோடயே வச்சிருப்பாங்களா? இல்ல இந்த பலூன எடுத்துருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ பள்ளம் தோண்டியாச்சு. கொஞ்சம் கூட தோண்டிட்டாங்க. இன்னுமே வந்து கரெக்ட்டா வைக்க முடியலைன்னா, இந்த போட்டுக்கும், இந்த தென்னை மரத்துக்கு இடையில இந்த மாரி சின்ன பலகைகள் எதையாவது சப்போர்ட்டிவா வச்சு நிப்பாட்டி வப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பெரிய பெரிய போட்டு எல்லாமே தரைக்கு வந்த பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்கும். இத நம்ம ஊர்ல முட்டு குடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்க ஊர்ல இந்த மாரி சப்போர்ட்டிவா வைக்கிறதுக்கு என்ன பேரு சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது இதோட முடியாது. இன்னும் கன்டினியூவா போகும். எப்படி ஒரு ஃபுல்லா ஒரு போட்டுக்கே எப்படி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது தெரியுதுங்களா? இப்போ வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ண முடியலைன்னா, காத்த வந்து கூட கொஞ்சம் வச்சு மேல ஏத்தி அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் டாப் டூ எண்ட் நடக்கும். சரிங்களா நண்பா? ஸோ தொடர்ந்து பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஓட்டு மண்ண மண்ண சரி லைட்டா தூக்குப்பா காத்து இரு காத்து காத்து வெட்ட ஓடிடுங்க என்னப்பா சூப்பர் கால் இருக்கு இருக்கு கரெக்டா தோணுடா துப்பாக்கி போய் பிரிங்க கீழ ஏதாச்சும் பீஸ் வச்சிருச்சு டேய் டேய் போங்க நான் சொன்னேன் பேச கொஞ்சம் சரி போங்க என்ன பீஸே தேவையில்ல சரி போய் சாய் விளாக்கு ஹெல்த் விட்டாரா புரியல